நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த டிரான்சாக்ஷன் டீல்ஸ் பத்தின முன் பேச்சுவார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா, ஆர்ஆர் வந்து சரி ஓகேப்பா, நான் உனக்கு வந்துட்டு சஞ்சு சாம்சனை குடுத்துடுறேன். பட் ஆனா பதிலுக்கு எனக்கு நீ ஜடேஜா ஓகே எடுத்துக்கங்க. பிளஸ் பத்திரானாவை கொடு. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? 18 கோடி ரூபா பிளேயருக்கு 18 கோடி ரூபா பிளேயரை கொடுக்குறேன். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? அதெல்லாம் வேணாம்ப்பா. இன்னைக்கு நீ வந்து கேட்கிற இடத்துல இருக்கிற, நான் தான் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். அப்ப நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிளேயர் வந்துட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட பிரான்சைசி தான் இந்த டீல பேச முடியும். டீல பிளேயரும் பிரான்சைசியும் பேச முடியாது. பிரான்சைசி அண்ட் பிரான்சைசி தான் இந்த டீல பேச முடியும். ஸோ சஞ்சு சாம்சனால இதில் எதுவும் பண்ண முடியாது. அதிகபட்சம் மகேந்திர சிங் தோனி போனை போட்டு என்ன தம்பி வரியா அண்ணா என்னண்ணே இந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்னு சொன்னாங்கண்ணே, எனக்கு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்க பிரான்சைசிட்ட பேசிருங்கண்ணே என்ன ஏதுன்னு, நம்ம நானா டேரக்டா பேசக்கூடாதுன்னே பிரச்சனையாக போயிருங்க இல்லீகல்னு அதான் நீங்க பாத்துக்கன்ட்டு தம்பி போன் வச்சிருப்பாப்ல. தோனி பேசியிருப்பான்னு சொல்ல வரல, சொல்றேன். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆர்ஆர் சஞ்சு சாம்சன் ஆஃப் த ரெக்கார்டு கால்ஸ் எப்பவுமே போகுங்க. பல பிரான்சைசி எல்லாம் பேசுவாங்க, நான் ஒன்னு எடுத்துடலான் இருக்கேன் அப்படி இப்படி இதெல்லாம் போகும். லீகலா இது வெளியே பேச மாட்டாங்க பெருசா. சோ அப்படி அன்அபிஷியலான போன் கால்ஸ் நிறைய பேக் எண்ட்ல போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன்.